கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றிப்பா. எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை மீண்டுமாக சந்திப்பதற்கு இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை 7 மணிக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை காலை 7 மணிக்கும் கிராஸ் டிவி மூலமாக இந்த செய்தி வெளியிடப்படுகின்றது. நீங்கள் யூடியூப்பில் எப்போனாலும் பார்த்துக்கிடலாம். மற்றபடி டிவியில் ஒவ்வொரு திங்கள் காலை 7 மணிக்கும் ஒவ்வொரு வியாழன் காலை 7 மணிக்கும் காண்கிற தேவன் ஜெபக்குழு என்ற இந்த எங்களுடைய இந்த மெசேஜை நீங்கள் கேட்டு கர்த்தருக்குள்ளே வளருவதற்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் நான் சொல்லுகிற இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் வசனங்களை எழுதி ஆவலாக கற்றுக்கொண்டால் நீங்கள் ஆண்டவரை இயேசுவை நெருங்கி வாழ்வீர்கள். இந்த பூமியிலையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, வாழ்ந்திருப்பீங்க. இன்றைக்கு கூட இந்த கிராஸ் டிவி ஓனர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கூட சொன்னாங்க, அவங்களும் அதான் சொன்னாங்க, உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவர்களை அவை உயர்த்துகிறான். ஒரு சாதாரண சைக்கிளில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக ஒவ்வொரு வாகனமாக ஆண்டவர் கொடுத்து அவர்களை கடைசியில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைமையில் அவர் வைக்க தான் செய்கின்றார். அதான் இன்றைக்கி கிராஸ் டிவியில் அந்த ஓனர் சொன்னாங்க, நான் முதலாவது ஒரு சைக்கிளில் தான் போய்கிட்டு இருந்தேன். ஆனால் எத்தனை விதமான சின்ன சின்ன வாகனங்கள் தந்து இன்றைக்கி கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினால் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. எல்லாருமே இப்படி உண்மையாகவும் பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பயந்தும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தும் அப்படி நம்ம ஜீவித்தோம் அப்படின்னா, ஊழியக்காரங்களுடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதை கனப்படுத்தி கீழ்ப்படிந்து வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி அப்படியே நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த பூமியிலேயும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பரலோக ராஜ்யத்திலையும் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ வருடங்கள் ஆகின்றது. அநேகரை நம்ம பார்க்கின்றோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்படியே கீழ்ப்படிவார்கள். பார்த்துக்கிடுங்க, இன்றைக்கி இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உடனே செய்வான். ஒரு வாலிப மகனுக்கு திருமணம் நடக்காமல் நிறைய காலங்கள் ஆண்டுகள் போய்கொண்டே இருந்தது. அப்பொழுது ஒரு நாள் இந்த சகோதரி என்னிடத்தில் ரொம்ப கண் கலங்கி தவித்து அழுதார்கள். என் மகனுக்கு வயது ஏறிக்கொண்டு போகிறது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு, என்ன செய்ய, எங்கள் கணவருக்கு வயசாகிட்டு போகுது, எனக்கும் வயசாகுது, பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்தாச்சு, பையனுக்கு கல்யாணம் பண்ணணுமே, என்ன செய்யன்னு தெரியலையா அப்படின்னாங்க. அந்த நேரம் எனக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனையை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 7 நாட்கள் நீங்கள் உபவாசம் இருந்து தேவனுடைய ஆலயத்தில் போய் இல்லை வீட்டில் நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து 7 நாட்கள் நீங்கள் உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உடைய காரியத்தை அவர் ஜெயம் தருவார் என்று. உடனே இந்த சகோதரி சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே அவர்கள் கீழ்ப்படிந்து முதல் நாளிலேயே அந்த உபவாசத்தோடு அந்த ஜெபத்தை ஏறெடுக்க முழங்கால் படியிடும் முன்னாலே ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு. வந்த உடனே சரி, இப்படி நான் 7 நாள் நான் ஜெபம் பண்ணணும்னு இருக்கேன், இந்த 7 நாட்களும் நான் இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் கிருபையால் 7வது நாள் முடிஞ்சு அவங்க ஒரு அந்த அலைன்ஸை பார்க்கணும், அந்த பெண்ணை பார்க்கணும், நீங்களும் எங்கள் கூட கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க. அந்த பெண்ணை பார்க்குறது அந்த ஆலயத்தில் அன்றைக்கி ஆலய பிரதிஷ்டை அசனம் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் அந்த ஆலயத்துக்கு போயிருக்கோம். அந்த பெண்ணை பார்த்தோம், நாங்கள் ஆலயத்திலே பார்த்தோம், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். சரி கிளம்புன்னு சொல்லும்போது ஆலயத்திலே காணிக்கை பெட்டியை நான் பார்த்தேன். காணிக்கை பெட்டி அதில் இருந்தது. காணிக்கை பெட்டியை ஆலயத்துக்குள்ளே வைக்க சொன்னது யார் தெரியுமா? எஸ்ரா என்றதான வேத பாரகன். அவருக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார், ஆலயத்தின் முகப்பிலே நீ ஒரு மரத்தால் செய்த காணிக்கை பெட்டியை வைக்க வேண்டும், அதிலே ஜனங்கள் தன்னுடைய காணிக்கையை போடுவார்கள், நீ ஆலயத்துக்கு வரும்பொழுது வெறும் கையாய் வரக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. அப்போ நான் ஆலயத்தை பார்த்த உடனே இந்த ஆலயம் புதுசாக இருக்குது,
நம்ம இன்றைக்கி தாங்க வந்திருக்கோம், ஆலயை பற்றி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு நம்ம காணிக்க போடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் காணிக்க போட போனேன். அப்போ அந்த அக்கா கேட்டாங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க, மாப்பிள்ளையுடைய அம்மா. நான் சொன்னேன், காணிக்கப்பட்டி அந்த இருக்குது, நம்ம காணிக்க போடனா காணிக்க போட போகிறேன்க்கா அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, நானும் போடுறேன் அப்படின்னாங்க. சரின்னுட்டு நான் காணிக்க போட்டுட்டு நவளையே அந்த அக்கா காணிக்க போட்டாங்க பாருங்க. அதில் ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு. காணிக்க பெட்டி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ சின்ன பெட்டி தான். அந்த பெட்டியில் அவங்க காணிக்க போடும்போது அந்த சின்ன பெட்டியில் தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்னு எழுதி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. நான் அதை பார்க்கல, அந்த சகோதரி அதை பார்த்தாங்க. பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாங்க, இந்த வசனம் எழுதியிருக்கு பாருங்கன்ட்டு. அதில் நான் பார்த்தேன், தேவனாலே எல்லாம் கூடுமே எழுதியிருந்துச்சு. உடனே நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக கல்யாணம் தான், இந்த பொண்ணே தான் ஏசப்பா, அவரால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தோஷமாக காணிக்கை போட்டுட்டு இயேசுவா கிருபையினால் வந்துட்டோம். அருமையானவர்களே, இன்றைக்கு திருமணம் முடிந்து அந்த குழந்தைய பிறந்து அது ஒரு செல்ல குழந்தையாக இன்றைக்கு குழந்தைய நடமாடிக்கொண்டு இருக்குது, ஓடி விளையாடுற குழந்தையாக இருக்கிறது. என்ன அப்படின்னா அவங்களை அப்படியே கீழ்ப்படிந்தார்கள், அவளை ஒரு தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அந்த மகனும் அந்த மருமகா அந்த மாமியாரை வண்டியில் வச்சு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறார். மாமியார் ஜெபக்கூடத்துக்கு வந்தா மருமகளை கூட வந்துருதா வண்டியில் வச்சு கொண்டு. இன்றைக்கி உங்களுக்கு நான் எதுக்காக இந்த சாட்சியை சொன்னேன் அப்படின்னா, லூக்கா 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஒரு காரியம் இருக்குது பார்த்துக்கிடுங்க. லூக்கா 14:18 என்னன்னு வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒரு காரியத்தை சொல்லும்போது அதுக்கு சாக்கு போக்குமாங்கல்ல, அதுதான் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அதனால் அவங்க அந்த விருந்துக்கு போக முடியல. வேதத்தின் ஆதாரத்தின்படி நான் உங்களுக்கு எதுலெல்லாம் நீங்கள் போக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன். இந்த சகோதரி ஒன்றுமே சொல்லாமல் உடனே ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க உபவாசம் இருந்து அந்த 7 நாளில் அந்த முதல் நாளிலேயே அந்த அலைன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்களா, அவங்க அதை கீழ்ப்படிஞ்சதுனால. அருமையானவர்களே, இன்றைக்கி நீங்கள் போக்கு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்களா, இல்லை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? இன்றைக்கி முதலாவது உங்களுக்கு எண்ணத்தில் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றோம் மனிதர்கள். முதலாவது ஜெபத்துக்கு ஒரு சாக்கு போக்கு. ஏன் ஜெபத்துக்கு வரல, அதுக்கு ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. ஏன் வீட்டில் ஜெபம் பண்ணலை, ப்ரேயர் பண்ணலை, அதுக்கு ஒரு சாக்கு போக்கு வச்சுருப்பாங்க. என்னதான் இன்னைக்கு லீவு நாளா, அதனால் ரொம்ப தூங்கிட்டோம், இன்றைக்கி காலையிலே சமையல் பண்ண வேண்டியதில்லை, அதனால் தூங்கியாச்சு, ஜெபம் பண்ணலை. சாக்கு போக்கு சொல்கிறது. ஜெபத்துக்கு சொல்கிற ஒரு காரியம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்குது. அதில் ஜெபித்தால் பிழைப்பீர்கள், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். அருமையானவர்களே, இங்கே ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க தான் வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும். ஆண்டவரே ஜெபம் பண்ணா, நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? மேல் வலிக்கு, கை வலிக்கு, கால் வலிக்குது, இதெல்லாம் ஜெபத்துக்கு ஒரு தடையா? இருதயத்தில் இருக்கிற இறைவனோடு ஒன்றித்து உறவாடுவதற்கு போக்கு சொல்கிறது சரியா? லூக்கா 22வது அதிகாரம் 45-46 ஒரு சாக்கு போக்கு சொல்கிறாங்க பாருங்கள். லூக்கா 22:45-46 அவர் ஜெபமணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர்கள் துக்கத்தினால் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு துக்கம் இருக்குது. என்ன துக்கம் தெரியுமா? ஏசப்பா சொன்னாங்க, நான் சிலுவையில் அறையப்படுவேன், என்னை எல்லாரும் பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க, நான் அடக்கம் பண்ணப்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த துக்கம் இவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏசப்பா கூட தான் எப்படி இருக்கும், அப்படி ஒரு இன்பமாக இருக்கும். அன்றைக்கி எனக்கு மணி 2:23 நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. விடிய காலம் அப்படி 2:23 வரைக்கும் தூங்காமல் எனக்கு ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஆண்டவரே நம்ம பேசுவோமா,
இயேசுவை நம்ம பேசிக்கிட்டே இருப்போமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய சரீரத்தோடு நம்முடைய ஆவியும் அப்படியே ஒட்டி போகிற மாதிரி இருதயத்துக்குள்ளே இருந்து அப்படியே ஒரு இன்பம் வருது. ஒரு சாதாரண ஒரு சின்ன வீடு தான் எங்கள் வீடு, பெரிய ஏசிலாம் கிடையாது. 2 கட்டில் போட்டு நானும் என் பேரனும் படுத்திருக்கோம். அவ்வளோ ஒரு சின்ன கட்டில், ஒரு ஃபேன் தான். ஆனாலும் என்னுடைய இதயமானது ஆண்டவருடைய கிருபையினால் இறைவனோடு ஒன்றித்து போகுது. 2:23 மணி. ஆனாலும் இந்த ஜெபத்தை விட முடியாதபடிக்கு இருக்குது, ஆவலாக இருக்குது ஆண்டவரோடு பேசுவதற்கு. அவர் நம்மை ஆவிக்குள்ளாக்கணும்னு விரும்புகிறார். ஏசப்பாவுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் அது எப்படி கிடைக்கும்? ஜெபம் பண்ணணும், ஏசப்பாவோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஆராதனை மட்டும் செய்தாலும் அதுக்கு பிறகு நீங்கள் ஜெபமும் பண்ணணும். வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். நீங்கள் சங்கீதங்களில் படித்தீங்கன்னா அவர் தாவீது ராஜா எப்படிலாம் ஜெபம் பண்ணுறார். எந்த முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உண்மையே தேடுவேன் என்று என் ஆத்துமா சொல்லிற்று. ஆண்டவரே, எனக்கு பிராவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போயிருவேனே அப்படின்னு சொல்கிறார். நீர் என் தாயின் கற்பத்திலிருந்து என்னை பண்ணினது என்ன? என் சத்திரியனை நாள்தோறும் நெருக்கிறானே, நான் நாள்தோறும் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி அவர் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் அங்கலாய்ப்புகளை இறைவனிடத்திலே அவர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார், போராடிக்கொண்டே இருக்கின்றார். எந்த ஜெபங்களை வாஞ்சிப்பேன் என்று அவர் அரசராக இருந்தாலும் தாவீது ராஜா ஜெபம் செய்தவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் மிக அதிகமாக குறைந்து போய் இருக்கின்றது. எங்கேயுமே, எல்லா இடத்துலையுமே 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய காரியம். 1 மணி ஆலயத்தில் ஆராதனைக்கு இருக்கும், 1.5-2 மணி நேரம் இருக்கும். இருந்தாலும் நமக்குள்ளே 1 மணி இருக்கிறது ஆலயத்துக்குள்ளே தான். ஆனால் 1 மணி என்பது இருக்கின்றதா? ஏதோ ஒரு சிந்தனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு சிந்தனை இருக்குது. ஆனால் 1 மனதின் ஜெபம் நமக்கு இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்ல, தூக்கத்தினால் அவர்கள் நித்திரை பண்ணி விட்டார்கள். அதனாலே சோதனையில் ஆண்டவரோடு கூட நிற்க முடியாமல் எல்லாரும் ஓடிட்டாங்க. அடுத்து எதுக்கு சாக்கு போக்கு, எதுக்கு போக்கு சொல்கிறார்கள் அப்படின்னா, உபவாசம் இருக்க முடியல, ஃபாஸ்டிங் இருக்க முடியல அப்படின்னு போக்கு சொல்கிறாங்க. எஸ்தர் 4:14-15 வாசி, 15-16. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அருமையானவர்களே, சூசான் அரண்மனையில் எஸ்தர் ராஜாத்தியாக இருக்கின்றார்கள். அங்கே அவங்க சொல்கிறாங்க, நான் உபவாசம் இருப்பேன் 3 நாட்கள், இந்த ஜனங்களை நான் மீட்க வேண்டும். புசியாமலும் குடியாமலும் 3 நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும், ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும். தண்ணீர் கூட குடிக்காதபடிக்கு நான் இருந்து ஜெபம் செய்வேன். என் ஜனங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும், என் ஜனங்கள் அழிந்து போய்விடக்கூடாது என்று அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த உபவாசம் இருக்காமல் எத்தனையோ பேர் ஏதாவது காரணம் சொல்லிடுறாங்க. மனதிலே நமக்கு மாறங்கள் வரும் பொழுது, மனதிலே நமக்கு சோதனைகள் குடும்பத்துக்குள்ளே வரும் பொழுது நம்ம ஃபாஸ்டிங் எடுக்க வேண்டும், ப்ரேயர் எடுக்கணும். ஃபாஸ்டிங் ப்ரேயர் எடுக்க வேண்டும், உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் கூட சொல்கிறார், சில ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேற எந்த விதத்திலும் போகாதான். சில தடைகள் உங்களுக்கு திருமணத்தில் தடையா, இல்லை குழந்தைகள் கிடைக்காம தடை இருக்கிறதா, இல்லை உங்களுடைய கடன் பாரங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கின்றதா, பிள்ளைகள் படிக்க மாட்டேன்கிறார்களா, இல்லை கீழ்ப்படியாமல் இருக்கின்றார்களா, பிள்ளைகள் விபசாரத்திலே கிடக்காங்களா, குடிவெறியில் இருக்காங்களா, இல்லை ஆண்கள் குடித்து கொண்டு இருக்கின்றீர்களா, சிகரெட்டு ஊதி கொண்டு இருக்கின்றீர்களா? எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்க கூட சிகரெட்டு ஊதுறவங்க இருக்கீங்களா? நீங்கள் உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒரு வேளை உபவாசம் இருந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணி பாருங்கள், தேவன் கண்டிப்பாக விடுதலை கொடுப்பார். ஏன்னா இந்த குடிகார ஆவி இந்த உபவாச ஜெபத்துக்கு பெயரும், இந்த சிகரெட்டு ஊதுற ஆவி இந்த உபவாச ஜெபத்துக்கு பெயரும், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பெயரும். உங்களுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்குதா? ஒரு வேளை நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் பெயரும். சாத்தானுடைய போராட்டங்கள், சத்திரிகளுடைய பயத்தின் ஆவி
எல்லா காரியங்களுக்கும் கெட்ட சொப்பனங்கள் எல்லாம் வெளியேறதுக்கு ஃபாஸ்டிங் ஒரு பெரிய ரீசனாக இருக்கிறது. அது ஒரு காரணமாக இருக்கிறது. உபவாசித்து நீங்கள் இந்த எத்தனை வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே உபவாசம் இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வயசில், இந்த வாலிப வயசில் உபவாசம் இருக்கலைன்னா எந்த வயசில் இருக்க முடியும்? நம்முடைய சொந்த காரியங்களுக்காக உபவாசம் இருக்கணுமே. அன்னைக்கு எஸ்தர் ராஜாத்தி தேசத்துக்காக, தன்னுடைய குலத்துக்காக, தன்னுடைய குலம் மீட்கப்படணும், யூதர்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். ஒரு பெரிய வெற்றி அடைந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. மொர்தெகாய் என்ற ஒரு பயங்கரமான யூதருக்கு விரோதமான எதிரி இருந்த அந்த சிங்காசனத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வாட்ச்மேனாக அரண்மனை வாசலிலே கிடந்த மொர்தெகாய் என்பவர் அந்த சிங்காசனத்திலே உட்கார்ந்தார். ராஜா கூட உட்கார்ந்திருந்த அந்த ஆமான் என்றதான யூதருக்கு, கிறிஸ்தவங்களுக்கு விரோதமானவன் தூக்கு மரத்துக்கு போய்விட்டான். ஆனால் வாசலில் கிடந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு யூதன், அந்த மொர்தெகாய் என்பவர் அதே சிங்காசனத்திலே உட்கார்ந்தார். அந்த மோதிரத்தை இவருக்கு போட்டார்கள். சகல ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். காரணம் 3 நாள் உபவாச ஜெபம். அதான் நிறைய பேர் எங்கேயாவது உபவாச ஜெபம்னா ஓடிடுவாங்க. வீட்டில் இருக்க முடியாது, உபவாசம் இருக்க முடியாது, யாராவது சாப்பிடுன்றுவாங்க. இல்லை நமக்கே உணவை பார்த்த உடனே இன்றைக்கி சாப்பிடுவோம், இன்னொரு நாள் இருப்போன்னு வந்துடும் அப்படின்ட்டு உபவாச ஜெபம்னு கேள்விப்பட்டால் அந்த உபவாச ஜெபத்தில் போய் அட்டன் பண்ணிடுவாங்க. நிச்சயமாக பிரியமானவர்களே, அருமையானவர்களே, உங்களுடைய அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்னால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காம இருக்கவே இருக்காது. நீங்கள் உபவாசம் இருந்து, நீங்கள் ஒருவேளை உபவாசம் இருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா ஜெயம் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காம இருக்கவே இருக்காது. எஸ்ரா 7 நாட்கள் அந்த அகவா நதி அண்டையிலே உபவாச ஜெபத்தை கூறினார். தானியேல் 21 நாட்கள் உபவாச ஜெபத்தை கூறினார். மோசே 3 தடவை 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். ஏசப்பா 40 நாள் உபவாசம் இருந்தாங்க. புசியாமலும் குடியாமலும் தேவனுக்கே அது தேவையாக இருந்தது. நாம் இன்றைக்கு எப்படி உபவாசம் இருக்கின்றோம்? எத்தனையோ காரணங்களை சொல்லுகின்றோம். போக்கு சொல்ல தொடங்கினார்கள் என்று போட்டிருக்குது. ஒரு காரியம் முடியவே மாட்டேங்க, ஒரு கோர்ட்டு கேஸ் முடியவே மாட்டேங்க, அதுக்கு ஒரு உபவாசம் இருந்தால் என்ன? வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை சுற்றி வளைஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு 3 நாட்கள் உபவாசம் இருந்தால் என்ன? ஒரு 3 வேளை உணவை ஒதுக்க முடியாதா? பிறந்த நாள்லேருந்து நம்ம பால் குடிக்கிறோம், அதுக்கப்புறம் செர்லாக்கு, அப்புறம் ஒவ்வொரு உணவாக கொடுக்கின்றார்கள். எவ்வளவோ உணவுகளை நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய பிரச்சனை தீர இது ஒரு வழியாக இருக்கின்றது. ஃபாஸ்டிங். பட்டினியாக இருப்பாங்க, ஆனால் ஃபாஸ்டிங்னு இருக்க மாட்டாங்க. இந்த உணவு பிடிக்கலைன்னு சாப்பிடாமல் இருப்பாங்க, ஆனால் ஃபாஸ்டிங்னு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி மனசு இல்லைன்னு சாப்பிடாமல் இருப்பாங்க, ஆனால் தேவனுக்காக இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு அதுக்குன்னு ஃபாஸ்டிங் இருக்க மாட்டாங்க. ஒரு கருத்து வேணும்ல, ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் வருது, இதை நான் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன் என்று இருந்தால் என்ன? அப்படி இருந்து நீங்கள் என் சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்குது, எனக்கு இது சுகமாகணும், நான் உபவாசம் இருப்பேன், ஒரு நாள் ஒரு வேளை. அருமையானவர்களே, அப்படி இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அதுக்கு நீங்கள் போக்கு சொல்லக்கூடாது. எஸ்தர் அன்னைக்கு அப்படி இருந்தாங்க. பரிசேயர் அன்னைக்கு சொல்கிறாரு, நான் வாரத்திலே 2 நாட்கள் நான் உபவாசம் இருப்பேன் அப்படின்னு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? பரிசேயனை 2 நாட்கள் இருந்தால் நீங்கள் எத்தனை நாள் கூட அதை விட அதிகமாக உங்கள் நீதி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்குமாவது, சின்ன வயசுலையாவது நீங்கள் இந்த உபவாச ஜெபத்தை ஏறிடுங்க. ரொம்ப வயசாகி இருக்க முடியாதவங்க இருப்பாங்க, ஆனால் ஒரு குறைந்த வயதுக்குள்ளாக இருக்கிறவங்க, உங்களுடைய காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும், பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் வேணும், ஒரு வெற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்க தான் வேணும். இருந்து பாருங்கள், கண்டிப்பாக இயேசுவா ஜெயம் கொடுப்பாங்க. சரீரத்தில் பலவீனம் வராது. அடுத்து 3வது, முதல் குறிப்பு ஜெபத்துக்கு போக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். 2வது உபவாசத்துக்கு போக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். 3வது ஊழியம் செய்வதற்கு. அநேகர் ஊழியம் செய்கிறதுக்கு போக்கு சொல்லுவாங்க. நம்மளாலாம் செய்ய முடியாது, நம்மளால் தனியாலாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது சரி கிடையாது. ஆண்டவருக்காக பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனம்.
பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருக்கிற காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஒரு காந்தேக மந்திரி, அந்த மந்திரி ரதத்தில் போய்கிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொல்கிறார். 29 பிலிப்பை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்றான். 30 அவன் ஓடி போய் ரதத்திலே சேர்ந்து கொண்டான். பிலிப்பு பாருங்க, ஒரு ரதம்னா இப்போதைக்கு ஒரு கார்னு வச்சுக்கிடுங்க. ஒரு கார் அவ்வளோ வேகமாக போகுமே, அது கூட அதோடு சேர்ந்து நீனு ஓடிப்போ அப்படின்னு ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொல்லுகின்றான். அவன் ஓடி போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டான். அப்பொழுது அவன் வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கின்றான். அந்த மந்திரி ரதத்தில் உட்கார்ந்து இவர் கேட்காரு, என்ன வாசிக்கிறீங்க, உனக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்காரு அடுத்தாக்கில். அப்போ அவர் சொல்கிறார், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. உடனே இவர் சொல்கிறார், ரதத்தில் அவர் தன்னோடு கூட உட்கார வச்சுக்கிட்டார். தன்னோடு கூட உட்கார வைத்து கூட்டிகிட்டு போகிறார். போகும்பொழுது ஏசாயருடைய தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டதை வாசித்து கொண்டிருந்தார். இதோ இயேசுவை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் என்பதை அவர் வாசித்து கொண்டிருந்தார். ஏசாயா 53வது அதிகாரத்தை. உடனே அந்த காண்டிக மந்திரி பிலிப்புடைய அந்த உபதேசத்தை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிறார், நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், இதோ தண்ணீர் இருக்கிறதே. 30வது வசனத்தில் சொல்கிறார், ஓரிடத்தில் அவங்க வராங்க, மந்திரியும் பிலிப்பும். அங்கே வரும்போது இங்கே தண்ணீர் இருக்கிறது. அப்போ சொல்கிறார், நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன, தண்ணீர் இருக்கிறதே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். உடனே ஒரு பிலிப்பு அந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் நதியில். ஒருவன் ஆண்டவர் சொன்னார், நீ போய் இந்த காந்திக மந்திரி ரதத்தில் போய்கிட்டு இருக்கான், நீ ஓடி போய் என்ன செய்யணும், சேர்ந்துக்கோ அப்படின்னாங்க. ஆண்டவர் ஓடி போனாங்க. அவர் வேதம் வாசித்து கொண்டிருந்தார். இவர் அந்த அர்த்தம் தெரியுமான்னு கேட்டார். தெரியல, என் கூட ஏறி உட்காந்துக்க சொல்லி இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படுகிறதை குறித்து அதில் இருந்துச்சு. உடனே அந்த மந்திரி சொல்கிறாரு, தண்ணீர்கிட்ட வந்துட்டாங்க. அவங்க அப்படியே ரதம் வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே ஒரு இடத்துல தண்ணீர் கிடக்கிறது. பார்த்த உடனே காந்திக மந்திரி சொல்கிறாரு, தண்ணீர் இருக்கிறதே, தடை என்ன, நான் ஞானஸ்நானம் பெறலாமா? உடனே பிலிப்பு என்பவர் அந்த காந்திக மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். உடனே ஆவியானவர் பிலிப்பை திருப்பி அவருடைய இடத்துல கொண்டு வந்து விட்டார். அருமையானவர்களே, ஒரு மந்திரிகிட்ட போய் என்னால் பேச முடியுமா? ஒரு பணக்காரங்கிட்ட போய் என்னால் பேச முடியுமா? இவங்ககிட்டலாம் போய் என்னால் பேச முடியுமா ஆண்டவரை பற்றி அப்படின்னு இன்னைக்கு அநேகர் போக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தர் அன்றைக்கு அந்த பிலிப் என்பவன் ஒருவனாய் இருந்து ஒரு மந்திரியின் இடத்துல ஆண்டவரை பற்றி சொல்லி அவரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினதை பார்க்கின்றோம். போக்கு சொல்லுகிறார்கள், ஊழியம் செய்வதற்கு போக்கு சொல்லுகிறார்கள். வீட்டிலலாம் எல்லாம் பேசுவாங்க, கணவனை எதிர்த்து பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு ஆத்மாவுக்கு ஒரு டிராக்டர் கொடுக்கறதுக்கு என்னதான் இருக்குமா, பயமாக இருக்குமா? ஒருத்தங்களுக்கு ஒரு லேடினா ஒரு லேடிக்கு ஏசப்பா பற்றி நல்லா சொல்கிறதுக்கு என்ன, ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்கிறதுக்கு என்ன, அது பரலோக ராஜ்யத்திலே எழுதப்படுமே. தைரியமாக சொல்ல வேண்டாமா? நம்மளாம் டிஸ்பிளே, ஒரு ஜவுளி கடையின் விளம்பரம் எப்படி இருக்கோ அப்படி போல் நம்ம ஏசப்பாவுக்கு பரலோக ராஜ்யத்துக்கும் இந்த வேத வசனத்துக்கும் நம்ம ஒரு டிஸ்பிளேயாக இருக்கோம், விளம்பரதாரர்கள். இயேசுவுக்கு பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் நமக்கு முடிசூட்டுவார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஊழியம் செய்வதற்கு அநேகர் போக்கு சொல்கிறாங்க. எப்படி நமக்குள்ளே வந்த ஆண்டவரை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாமா? பாவத்தில் கிடைக்கின்ற அவர்களை தூக்க வேண்டாமா? நீங்கள் ஒரு மனிதனை மனிதனாக பார்க்காதீர்கள், அவனுக்குள்ளே ஒரு விலையேற பெற்ற ஆத்துமாயிருக்கின்றது. அது அழிந்து நரகத்துக்கு போய்விடக்கூடாது. அது எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும். அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். யார்கிட்டையும் போய் சொல்லிடுவோம், என்ன செய்திருவாங்க, நம்மளை என்ன செய்திருவாங்க? அப்படி அவங்களுக்காக நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆலயத்துக்கு வாங்க, பைபிள் படிங்க,
ஒரு பைபிள் கொடுங்க, ஒரு ட்ராக்ட்ஸு கொடுங்க. போக்கு சொல்ல தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, முதலாவது ஜெபம் செய்ய முடியல, ஜெபம் உட்கார்ந்தா தூக்கம் வந்துடுது. அடுத்து வந்து உபவாசத்துக்கு முடியல, பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஊழியர் செய்ய ஏன்னா தனியாலாம் செய்ய முடியாது, எனக்கு துணைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி போக்கு சொல்கிறார்கள். நான்காவதாக பைபிள் படிப்பதற்கு சிலர் போக்கு சொல்கிறார்கள். பைபிளை எடுத்தாலே என்ன வந்துருமா? தூக்கம் வந்துருமா? இந்த கர்த்தருடைய வேதம் சொல்கிறது ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஓசியா 8:12 ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என் வேதத்தில் உள்ள மகத்துவம் எவ்வளவு பெரிய மகத்துவம்! இந்த வேத வசனம், இதில் தான் பிழைக்க முடியும், மனிதன் வாழ்க்கையில் வெற்றியாக ஜீவிக்க முடியும். அதை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஏசியா 5:24 ஒரு வசனம் அதை நான் வாசித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 5:4, அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. கர்த்தருடைய வேதத்தை வெறுக்கிறாங்களாம், பைபிளை எரிக்கிறாங்க. எத்தனை பேர் எரிக்காங்க, தூக்கி வீசுகிறாங்க, அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய வேதத்தை வெறுக்கிறாங்க இஸ்ரவேலின் மக்கள். அந்த நாட்களில் இஸ்ரவேலில் இப்படிலாம் நடந்துச்சு. இன்றைக்கு எத்தனை பேர் வேதத்தை வெறுக்கிறார்கள்? வேதத்தை ஆவலோடு வாசிக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள்? ஆசையோடு அதை எடுத்து மணிக்கணக்காக வாசிக்கிறவங்க, அதனுடைய அர்த்தம் என்னதான் சொல்லியிருக்குன்னு பார்க்குறவங்க மிக குறைவு. போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அருமையானவர்களே, வேதத்தை நீங்கள் படிக்க வேண்டும். நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட ஒன்று நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் பைபிளை படிக்கணும். எது உங்கள் வீட்டில் இருக்கோ இல்லையோ, பைபிள் உங்கள் வீட்டில் இருக்கணும். வேதம் உங்கள் வீட்டில் இருந்தால் அது உடன்படிக்கை பெட்டி. அன்றைக்கி ஓபேத்து வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கு உங்கள் வீட்டில் வேதம் இருக்க வேண்டும், அதை நீங்கள் படிக்க வேண்டும். 10 மாதம் ஒரு பிள்ளை படித்தாதான் அடுத்த கிளாஸுக்கு வகுப்புக்கு போக முடியும். 10 மாதமும் கிளாஸ் நடக்கும், டெய்லி கிளாஸ் நடக்கும். சண்டே சாட்டர்டே தவிர, ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேனா தான் இல்லை. மற்றபடி நிறைய நாட்கள் அவங்க டெய்லி போய் கிளாஸில் பாடம் படிக்காங்க. அப்படின்னா தான் அவங்க அடுத்த வகுப்புக்கு பாஸ் பண்ண முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதான், வேதத்தை படித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம படிக்க 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 தான் நம்ம வாழ்க்கையில் உயர முடியும். அப்படி எவ்வளோ பேர் உயர்ந்திருக்கின்றார்கள் தெரியுமா? வேதத்தை படிக்கிறவங்கள ஒரு நாள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆனால் கண்ணு தெரிய மாட்டேங்கு, நேரத்தோடனா கண்ணு தெரிய மாட்டேங்கு, ஒரு கண்ணாடி வாங்கி போட முடியலை, என்ன பொடி எழுத்தாக இருக்குது, வாஸ்தவனே தூக்கம் வந்துடுது. போக்கு சொல்கிறீங்க பைபிள் படிக்கிறதுக்கு, இதில் தான் எல்லாமே இருக்குது. ஆசீர்வாதம், தங்க சொரங்கம் அல்லவா இது, கருவூலம் அல்லவா இது, சுகத்தையும் பலத்தையும் ஆயுசையும் கொடுக்கறது அல்லவா இது, சமாதானம் கொடுக்கக்கூடிய வேதம் அல்லவா, இதானே நமக்கு நித்திய ஜீவனை தரும், இதானே நமக்கு எல்லாவற்றையும் தரும். பிசாசை நொறுக்குவதற்கு வேத வசனம் தானே. அதுக்கு சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து ஆலயம் செல்வதற்கு, ராஜாக்கள் அந்த நாட்களிலே ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள், ஆலயத்தில் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். ஆலயத்துக்கு செல்வதற்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் தூக்கம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 19:15, சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். ஆலயத்துக்கு எதுக்கு வர முடியல? தூங்கிட்டேன். தூக்கத்துக்கு அதிகமாக நம்ம இடம் கொடுக்கறதுனால ஆலயத்துக்கு உங்களால் வர முடியல. அருமையானவர்களே, ஆலயம் செல்ல வேண்டும். ஆலயத்தில் போய் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய ஜெபங்களுக்கு அவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி ஓட வேண்டும். அதுக்கு நீங்கள் போக்கு சொல்லாதீங்க. கல்யாணம்னா நமக்கு ஆலயத்தில் தான் நடக்கணும், நம்ம மரணம்னாலும் ஆலயத்தில் தானே கொண்டு போகணும். அது நம்ம டெய்லி நேசித்தா என்ன? ஆலயத்தை நம்ம தினந்தோறும் நேசிக்க வேண்டும். போக்கு சொல்ல தொடங்கக்கூடாது. அருமையானவர்களே, உங்களுக்கு எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன். ஜெபம் பண்ணுவதற்கு போக்கு சொல்லாதீங்க, உபவாசம் செய்வதற்கு போக்கு சொல்லாதீங்க, ஆலயம் செல்வதற்கு போக்கு சொல்லாதீங்க, ஊழியம் செய்வதற்கு போக்கு சொல்லாதீங்க, பைபிள் படிக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இந்த 5 காரியங்களையும் நம்ம சரியாக செய்யும்போது தேவன் நம்மை கண்டிப்பாக அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார்.
உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அச்சம் தவிப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். ஜெபம். அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஆண்டவரே ஜெபிப்பதற்கும் உபவாசிப்பதற்கும் பைபிள் படிப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் ஆலயம் செல்வதற்கும் சாக்கு போக்கு சொல்கிறவர்களாக நாங்கள் இருந்தால் இன்றைக்கு எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோப்பா. உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நன்றி. இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் ஆலயத்துக்கு போகவும் பைபிள் படிக்கவும் ஆண்டவரை ஊழியம் செய்யவும் வாஞ்சையை கொடுக்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.